உலகத்தோட பல இடங்கள்ல எரிமலையுடைய செயல்பாடுகள் பல வியப்பூட்டும் புவியியல் அமைப்புகளை உருவாக்குது. இதுல ரொம்ப திகைப்பூட்டுவது கொதிக்கும் ஏரிகள்னு சொல்லப்படுற பாய்லிங் லேக்ஸ். கொதிக்கும் ஏரிகளா அப்படி இல்லாம ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இயல்பா வரும். சரி, இந்த பாய்லிங் லேக்ஸ் அப்படின்னா என்ன, இது எங்கெங்கெல்லாம் இருக்கு, விரிவா பார்க்கலாம். சாதாரணமா ஏரியுடைய நீர் சில்லுன்னு இல்லனா மிதமான வெப்பத்தோட காணப்படும். ஆனா பூமியுடைய அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய தீவிர வெப்பம் அண்ட் எரிமலை வாயுக்கள் நேரடியா நீர்நிலைக்கு ஊடுருவும் போது ஏரிகள் பாயிலிங் ஸ்டேட், அதாவது கொதிக்கும் நிலைக்கு வருவது இயல்பு. இது மாதிரியான ஏரிகள் உலகத்துல மிக குறைவாகவே இருந்தாலும் இவையெல்லாம் இயற்கையுடைய சக்தியை கண்முன் நிறுத்தக்கூடிய அதிசயங்களா பார்க்கப்படுது. சரி, உலகத்தோட முக்கிய கொதிக்கும் ஏரிகள் பத்தி இப்போ டீடைலா பார்க்கலாம். கரீபியன் கடல்ல இருக்கக்கூடிய டொமினிகன் தீவு உலகத்தோட மிக பிரபலமான கொதிக்கும் ஏரியை கொண்டிருக்கு. இந்த ஏரியின் மைய பகுதியில நீருடைய வெப்பம் 82 இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமா. நீர் மேற்பரப்புல நீராவி தொடர்ந்து எழுவது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பட் இது ஆபத்தும் கூட. அடுத்தது, நியூசிலாந்துல வைமான்பு எரிமலை பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த ஃப்ரைங் பேன் ஏரி உலகத்தோட மிகப்பெரிய பரப்பளவான கொதிக்கும் ஏரின்னு சொல்லப்படுது. ஏரியுடைய மேல்பரப்பு வெப்பம் பொதுவா 50 இருந்து 60 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமா. பட் சில இடங்கள்ல அதிகமாகும்னு சொல்லப்படுது. எரிமலை வாயுகள் தொடர்ந்து மேலெழுவது கண்களால பார்க்க முடியும் என்பதாலும் இந்த இடத்துக்கு போக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தியோப்பியாவில தெனாக்கல் பள்ளத்தாக்கு பூமியோட மிக கடுமையான சூடான இடங்கள்ல ஒன்னா பார்க்கப்பட்டது. இங்க இருக்கிற அமிலம் கலந்த டலோல் ஹைட்ரோ தெர்மல் லேக் பல இடங்கள்ல 60 இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அடையுமா. இது கிரீன், ஆரஞ்சு, எல்லோன்னு கண்களால பார்க்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவுல கெலிம்து எரிமலையின் உச்சியில 3 ஏரிகள் இருக்கா. இதுல ஒண்ணு எரிமலை வாயுக்களால சூடாகி சில பகுதிகள் வெப்பம் அதிகரிக்குமா. இந்த கெலிம்து நிறமாறும் ஏரிகள் 30 இருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை கொண்டிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, அமெரிக்காவுடைய எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில ஒரு கொதிக்கும் சூடான நீரூற்று இருக்கு. எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்கிற சில பெரிய சூடான நீரூற்றுகள் அண்ட் ஏரிகளான ஃபயர்ஹோல் லேக் அண்ட் சிலிக் ஸ்பிரிங் போன்றவை தொடர்ந்து 60 இருந்து 90 டிகிரி வெப்பத்துல இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூங்காவில சூடான நீரூற்றுகள் அண்ட் ஆபத்தான மெல்லிய நிலப்பரப்புகளால் நிறைந்திருப்பதால இங்க போகக்கூடிய மக்கள் எச்சரிக்கையா செல்ல வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. புவியியல் செயல்பாடுகளை ஆராய்வதில் இந்த எல்லோஸ்டோன் பூங்கா முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததா, கோஸ்டாரிக்காவில பல எரிமலைகள் இருக்கு அண்ட் அதுல 6 எரிமலைகள் இப்போ செயல்பட்டு வருதா. அதுல ஒண்ணுதான் இந்த ரின்காண்டிலா விஜா அப்படிங்கிற எரிமலை. கோஸ்டாரிக்காவில இருக்கிற இந்த எரிமலையின் அருகே சில ஏரிகள்ல நீருடைய தன்மை அப்படிங்கிறது 70 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடையுமா. வெள்ளை நிற நீராவி அண்ட் பசுமை வளம் சூட அதீத வெப்பத்தோட காணப்படக்கூடிய இந்த வால்கனோ லேக் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில இருக்கு. அடுத்ததா, உலகின் மிக அமிலமுள்ள ஏரிகள்ல ஒன்றுதான் இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த கபா இஜன் ஏரி. இந்த ஏரியுடைய நீர் வெப்பம் 30 இருந்து 40 டிகிரி செல்சியஸ் மட்டுமே இருந்தாலும் சில நேரங்கள்ல எரிமலையிலிருந்து வெளியேறக்கூடிய சல்பர் வாயுக்கள் 200 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பத்தை அடைவதால ஏரியுடைய சுற்றுப்புறம் மிக ஆபத்தா இருக்கு. இந்த எரிமலை வளாகம் கந்தக சுரங்க வேலைக்கு பிரபலம் என்பதால இந்த இடத்துக்கு போக சூரிய உதயத்தின் போது உச்சிக்கு நடைபயணம் செல்வது சரியான நேரமா பார்க்கப்படுவதோடு அங்க அதனுடைய நீல நெருப்பு அண்ட் அமில ஏரியோட அற்புத காட்சிகளை பார்க்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ கொதிக்கும் ஏரிகள் பூமியோடைய உயிரோட்டமும் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய இயற்கையோடைய அற்புதங்களா பார்க்கப்படுது. இந்த பாய்லிங் லேக்ஸ் கண்களுக்கு காட்சியளிக்கும் ஓர் அழகாகவும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஓர் ஆய்வகமாகவும் இருந்தாலும் கொதிக்கும் ஏரிகளுக்கு அருகே செல்வது எப்பவுமே பாதுகாப்பானது கிடையாது. எரிமலை வாயுக்கள் நச்சுத்தன்மை கொண்டது என்பதால திடீர்னு நீருடைய வெப்பம் அதிகரிக்கலாம் அண்ட் அதனால பல நாடுகள் இத்தகைய ஏரிகளுக்கு பாதுகாப்பு விதிகளை பிறப்பித்து வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.